தமிழ் மக்களுடைய மனதை கவர நம்முடைய முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சி மாறி அஇஅதிமுகவினுடைய தலைமையில் ஒரு ஆட்சி அமைவதற்கு, ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த விஷயங்களில் முதன்மையானது என்று சொன்னால் அது தமிழகத்தில் நிலவி வந்த மிக கடுமையான மின் தடை. இந்த மின்வெட்டினால் மாணவர்கள், பொதுமக்கள், குழந்தைகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என்று பல்வேறு தரப்பினரும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் நிலவி வந்தது. அது ஆட்சி மாற்றத்திற்கும் வித்திட்டது என்று பல்வேறு ஊடகங்களிலும் தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்றைக்கு ஆட்சி மாறிய பிறகும் காட்சிகள் மாறவில்லை என்று தொடர்ந்து ஊடகங்கள் விமர்சித்து கொண்டுதான் இருக்கின்றன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு பல மணி நேரம் தமிழகம் முழுவதும் நிலவி வந்தது. சற்றே அந்த பிரச்சனை மாறிய சூழலில் இன்றைக்கு ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி மீண்டும் நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. காற்றாலையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருந்த 3500 மெகாவாட் மின்சாரம் தற்போது 1000க்கும் குறைவாக, 1000 மெகாவாட்டிற்கும் குறைவாக குறைந்துவிட்டது. தமிழகத்தில் மீண்டும் ஒரு அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று ஊடகங்களில் வருகின்ற செய்தி பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. இது விவாதிப்பதோடு நிறுத்திவிடக்கூடிய பிரச்சனை அல்ல. ஏன் தொடர்ந்து மின்தடை தமிழகத்தில் நிலவி வருகின்றது? ஒரு தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு திட்டம் மத்திய மாநில அரசுகளிடம் இல்லையா? தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய மின்சாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு? மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டும்? இதுபோன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நமது அரங்கத்திற்கு ஆவடி குமார், அஇஅதிமுகவினுடைய பேச்சாளர் ஆவடி குமார் வந்திருக்கின்றார். காந்தி, தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பின் மாநில தலைவர் காந்தி அவர்கள் வந்திருக்கின்றார். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் தமிழ் மாநில தலைவர் விஜயன் அவர்களும் நம் மத்தியிலே இருக்கின்றார். நீங்களும் தொலைபேசியின் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி விவாதத்தை தொடங்குகின்றேன். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியை காந்தியிடமிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வரை வந்திருக்கக்கூடிய ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இதற்கு அடிப்படையிலான காரணம் என்ன? இது யூகங்களின் அடிப்படையிலான செய்தி தானா? மின்தடை வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? அல்லது மின்தடைக்கான வாய்ப்பு இருக்கின்றது, அது உண்மைதான், மின்தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இன்றைக்கும் மின்தடை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காற்றாலை மின்சாரம் இல்லை என்பதனால் மட்டுமே மின்தடை முழுமையாக நீக்கிவிட்டது நாம் சொல்லிவிட முடியாது. காற்றாலை மின்சாரம் இல்லாதனால் மின்தடை அதிகமாக்கும் என்பதுதான் இன்றைக்கு மின் வாரியத்தினுடைய செய்தி குறிப்பு சொல்லுகிறது. காற்றாலை மின்சாரம் என்பது ஒரு நிலையற்ற மின்சாரம். அது மனித சக்திக்கு கட்டுப்பட்டதில்லை. காற்றடித்தால் மின்சாரம் கிடைக்கும், காற்றடிக்காவிட்டால் மின்சாரம் கிடைக்காது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அந்த மின்சாரத்தை நம்பி நான் நிலையாக ஒரு மின்சாரத்தை தர முடியாது என்பது மின்சார வாரியத்திற்கு மிக நன்றாகவே தெரிந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் சரியானதாக இருக்க முடியாது. ஏனென்றால் காற்றாலை மின்சாரம் கடந்த 2008ஆம் ஆண்டில் அந்த காற்றாலை காலத்திற்கே, அதாவது மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்திலேயே கூட அது மிகவும் நம்மை ஏமாற்றி இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் மழை காலத்திலேயே ஒரு மின்வெட்டை நம்ம கொண்டு வர வேண்டிய நிலைப்பாடு நமக்கு வந்தது. இன்றைக்கு தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால் புதிய உற்பத்தி நிலையங்களை விரைவில் தொடங்குவதற்கான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட உற்பத்தி தொடங்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவை. அப்படி உற்பத்தி தொடங்க வேண்டிய நிலையிலே ஓராண்டு காலமாக இருக்கிறது. இன்றைக்கு 2500 மெகாவாட் வரை அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மின்சாரம் இருக்கிறது. அது கொண்டு வந்திருந்தால் காற்றாலை உற்பத்தி செய்யாவிட்டாலும் கூட அந்த மின்சாரத்தை நாம் எந்த திட்டத்தை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள்? உற்பத்தி தொடங்க தயாராக இருக்கக்கூடியது வட சென்னையில் இருக்கக்கூடிய 600 மெகாவாட் மின்சார உற்பத்தி நிலையம்.
அதற்கு அடுத்தாற்போல் மேட்டூரில் உற்பத்தி தயாராக இருக்கக்கூடிய 600 மெகாவாட் மின்சார உற்பத்தி நிலையம். இன்றைக்கு 10ஆம் தேதி இன்றைக்கு கூட ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வள்ளூரில் இருக்கக்கூடிய முதல் யூனிட் இன்றைக்கு தயாராக இருக்கிறது, அதில் இருந்து ஒரு நிலையற்ற மின்சாரம் தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 325 மெகாவாட்டுக்கு மேலாக இருக்கக்கூடிய மின்சார நிலையம். அதே போல மத்திய தொகுப்பில் இருந்து வரக்கூடிய நெய்வேலியில் தொடங்கக்கூடிய மின்சாரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய நிலையங்கள் இவையெல்லாம் தொடங்கப்பட்டு இருந்தாலே நமக்கு இந்த மின்சாரத்தை நாம் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. நிச்சயமாக ஒரு நிலையற்ற மின்சாரத்தை சார்ந்து மின்சார வாரியம் ஒரு நிலை அதனால் மின்சார வெட்டை கொண்டு வருகிறோம் என்று சொல்லுவது ஒரு பொருத்தமான பதிலாக இல்லை. உற்பத்தி தொடங்க வேண்டிய நிலையங்கள் ஏன் உற்பத்தி தொடங்கவில்லை என்பதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு மின்சார வாரியத்திற்கு இருக்கிறது. அதை சொல்ல வேண்டும். விஜய், நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை இந்த மின்தடை அமலுக்கு வந்தால், மின்வெட்டு மீண்டும் அமலுக்கு வந்தால், இது எந்த அளவிற்கு தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பாதிக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? இந்த மின்தடையை வராமல் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மின்தடை மீண்டும் வந்தால், இப்பொழுது காற்றாலை மின்சாரத்தை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது மின்தடை சற்று குறைவாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் மின்தடை மீண்டும் வந்தால் கடுமையான பாதிப்பு என்பது தொழிற்சாலைகளுக்கு ஏற்படும். விவசாயத்திற்கு மின்சாரம் என்பது கிடைப்பது என்பது அரிதாக போகக்கூடிய நிலை ஏற்படும். வீடுகளுக்கான மின்சாரம் என்பது 12 மணி நேரம் மின்சாரம் இல்லாத ஒரு சூழலும் ஏற்படும். கடுமையான பாதிப்பு என்பது ஏற்படும். இப்படிப்பட்ட பாதிப்புகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், காந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல வடசென்னை அனல் மின் நிலையம் முதலாவது யூனிட்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி, கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் வந்திருக்க வேண்டியது. இதுவரைக்கும் அந்த மின்சார உற்பத்தி என்பது தொடங்கவில்லை. அதேபோன்று வள்ளூரில் இருக்கக்கூடிய தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மின்சார நிலையம், அதுவும் கூட தன்னுடைய உற்பத்தியை துவங்கவில்லை. இதில் இந்த வடசென்னை அனல் மின் நிலையம் முதலாவது யூனிட்டில் அது எப்பொழுது வரும் என்று எதிர்பார்க்க வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஜூன் மாதம் வருவதாக அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது சொன்னார்கள். ஆனால் இந்த ஜூன் மாதம் முடிந்து விட்டது. இந்த ஆண்டும் வரக்கூடிய சூழல் என்பது இல்லை அப்படி என்று தான் தெரிய வருகிறது. அதே போன்று வள்ளூர் அனல் மின் நிலையத்திலும் பார்த்திங்கன்னா இன்னும் ஏராளமான வேலைகள் பாக்கி இருந்து கொண்டிருக்கிறது. நிலக்கரி கொண்டு போவதற்கான ஏற்பாடு, குளிரூட்டும் நீரை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு என்பது இன்னும் முடிவடையாத சூழல் என்பது இருக்கிறது. ஆக இன்னும் இந்த மின்சார தட்டுப்பாடு அதிகரிக்கவே செய்யும். காற்றாலை நின்று போனால் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். குமார், நீங்கள் இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார். குமார், நீங்கள் சொல்லுங்கள். கடந்த நான் அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே சொன்னது போல இந்த தேர்தலில் நீங்கள் மிக அதிகமாக முன்வைத்து வாக்குகளை சேகரித்ததற்கு மின்தடையும் மிகப்பெரிய காரணமாக இருந்தது. ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கால சாதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டோம், பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திவிட்டோம் என்று வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மின்தடையை போக்குவதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது? இன்னைக்கு காற்றாலை உற்பத்தின்றது குறைஞ்சிருக்கு. அதாவது இயற்கையாகவே குமார், உங்களுடைய கருத்துக்கு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நேர் ஒருவர் இணைப்பில் வந்துவிட்டார். அவருடைய கருத்தை கேட்டுவிட்டு உங்களுடைய வாதத்தை தொடரலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஹலோ, வணக்கம். திருப்பூர்ல இருந்து பாபு பேசுறேன். திருப்பூர்ல இருந்து பாபு. சொல்லுங்க பாபு, உங்களுடைய கருத்துக்களை. அரசு போதுமா தொலைநோக்கு திட்டமே இல்லைங்க சுத்தமாக. எந்த ஒரு சிக்கன நடவடிக்கையும் அரசு சார்பில்ங்கிற எந்த ஒரு நிறுவனத்திலுமே மின்சாரம் சிக்கனமாக பயன்படுத்தவும் இல்லை, பொதுமக்கள்கிட்டையும் இந்த சிக்கனமா பயன்படுத்துற விஷயம் இல்லைங்க. தொடர்ந்து இதே மாதிரிதான் இருக்கு. பாத்தீங்கன்னா காலையில லைட்டு, சாயந்தரம் போற லைட்டு காலை வரல எரிஞ்சுட்டு தான் இருக்கு. மின்விசிறியும் பார்த்து ஓடிட்டே தான் இருக்கு எங்க பார்த்தாலும். இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே இவங்க மக்கள்கிட்ட சுமையை மட்டும் தான் ஏத்துறாங்க ஒழிஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே முக்கியமா எடுத்துட்டீங்கன்னா இப்ப காற்றாலை விஷயம் பத்தி நீங்க பேசுறீங்க. ஆனா வெயில் அடி இவ்வளவு தூரம் வெயில் அடிக்குது, நம்ம சூரிய மின்சாரம் வந்து எவ்வளவோ எடுக்கலாம், ஆனா அதை பத்தியான எந்த ஒரு திட்டமும் இல்லை. எடுத்து சேமித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. மின் சேமிப்பை, மின் சிக்கனத்தை பற்றியும் பேசியிருக்கின்றீர்கள். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. பாருங்க, இப்போ பேசிய நேரும் அதே கருத்தை தான் சொன்னா, தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்க. அதாவதுங்க, காற்றாலை மின்சார உற்பத்தி என்பது நம்ம பொறியாளர் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி
ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இயற்கையாக நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருந்தது. இது ஏறத்தாழ நம்முடைய கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டதுனால உற்பத்தி குறைஞ்சபட்சம் ஒரு 3500 மெகாவாட் மின்சாரம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ இயற்கை நமக்கு வந்து மழையும் பெய்யலை, காற்றும் சரியான முறையில் கிடைக்காதனால தடைப்பட்டிருக்கு. இது வந்து இதையே நம்பி நம்ம திட்டமிடலை. நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையோடு நமக்கு வந்து மற்ற வழிகளில் வந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்குரிய செயலில் ஈடுபட்டிருக்காங்கன்னா மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுன்றது ஒரு 2003 மின்சார சட்டம் வர வரைக்கும் மின்சார வாரியம் என்பது மின்சாரத்தை உற்பத்தி செய்து விநியோகிக்கின்ற நிறுவனமாக இருந்தது. ஆனால் மத்திய அரசாங்கம் இதை வந்து ஒழுங்குமுறை ஆணையத்தை உருவாக்கி மின்சார சட்டத்தை 2003 வந்ததுக்கு பிறகு மின்சார வாரியமும் மாநில அரசோ மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் சட்டங்களும் போட்டு அதை தடுத்து இன்றைக்கி மாநில அரசாங்கன்றது தனியார் உற்பத்தி செஞ்சு தர மின்சாரத்தை விநியோகம் பண்ணுற ஒரு சந்தைப்படுத்துகின்ற ஒரு நிறுவனமாக மின்சார வாரியத்தை மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மின்சார வாரியத்துக்கு கூட விலை நிர்ணயம் பண்ணுற உரிமை கூட மாநில அரசாங்கத்துக்கு இல்லை. அதை கூட அதுக்கு ஒரு ஆணையம் போட்டு அவங்க கட்டுப்பாட்டில் விட்டு அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து விலை நிர்ணயம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த தனியார் வந்து உற்பத்தி செய்கிற மின்சாரத்துக்கும் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதை இவங்க நம்ம பொதுமக்கள் அதை நம்ம அரசாங்கம் அதை கொடுக்க சொல்ல பொதுமக்கள் அதை என்ன விலைக்கு வாங்கணுன்றதையும் நிர்ணயம் பண்ணுறாங்க. அவங்க உற்பத்தி விலைக்கும் அந்த விற்பனை விலைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல அதன் மூலமாக அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இதை தனியார் உற்பத்தி செய்கிறாங்க, அந்த தனியார் வந்து இதில் முதலீடு செய்யணும்னா அவங்களுக்கு லாபம் வந்தால் தான் அதை முதலீடு செய்வாங்க அப்படின்னு மத்திய அரசாங்கம் நினைக்குது. அதுக்கான கொள்கைகளை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சூழ்நிலையில் இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, நேற்று கூட மாநில மின்சார அமைச்சர்கள் மாநாட்டில் மண்டேக் சிங் அல்வாலியா திட்டக்குழு துணைத் தலைவர் சொல்ல என்ன சொல்கிறாரு, 10 வருஷமாக வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தாத மாநிலங்கள்லாம் உடனடியாக உயர்த்தணும், மின்சாரத்துக்கு மானியம் தரதை நிறுத்தணும், எந்த காரணத்தை கொண்டும் மின்சாரத்தை வந்து இழப்பை வந்து உருவாக்கக்கூடாது, மின்சாரத்தை வந்து கொள்முதல் விலையும் விற்பனை விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அதுக்கு விற்பனை விலை என்னவோ கொள்முதல் விலை என்னவோ அதை ஒட்டி விற்பனை விலையை நிர்ணயம் பண்ணணும்னு உத்தரவு போடுறாரு. இல்லை இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து மற்ற பிரச்சனைக்காக நீதிமன்றம் போகலாம், ஆனால் மின்சாரத்தை பிரச்சனைக்காக இல்லை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் போடுற உத்தரவை எதிர்த்தோ அல்லது மின்சார கட்டணங்களை எதிர்த்தோ நீதிமன்றத்துக்கு கூட போக முடியாது. அதுக்கு அந்த ஆணையம் தான் முடிவு செய்யணும். ஆக எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் எல்லா விதமான சட்டங்களும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு இருந்த உரிமைகள்லாம் ஒழுங்குமுறை ஆணையத்தை ஒப்படைச்சு அந்த ஒழுங்குமுறை ஆணையம் தனியார் முதலாளிகளை ஊக்குவிக்கின்ற வகையில் செயல்படுகிறார்கள். உங்களுடைய கருத்திற்கு விஜயன் ஏதோ மாறுபடுகிறார் நினைக்கிறேன். அவருடைய கருத்தை கேட்பதற்கு முன்பால் விஜயன் நேர் ஒருவர் இணைப்பிருக்கிறார். அவருடைய கருத்தை கேட்டுட்டு உங்களுடைய வாதத்தை தொடரலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே சார். வணக்கம் சார். முரளி கிருஷ்ணமாச்சாரி. சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த ஒழுங்குமுறை ஆணையம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா மின் இதுல. இப்ப இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இப்போ அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த ஒரு சிக்கன நடவடிக்கை யாருமே கையாளல. இப்போ ரோட் லைட்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு மாநில மாநாடு அந்த மாநாடு சொல்லிட்டு இந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்கு இதுல வந்து ஏற்கனவே மின்தடை இருக்கு. இப்போ ஒரு கூட்டம் நடக்கிறதுனா வந்து பப்ளிக் இதுல இருந்து லைட் எடுக்கிறாங்க, கம்ப்ளீட்டா லைட் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஜீரோ லைட் அது இதுவும் சொல்லிட்டு 3 hour 4 hour போறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி கட்சி மகாநாடு கூட்டம் அது இது எல்லாமே நடைபெறுறது. இது வந்து நம்ம மக்களுடைய பங்கு இதுல வந்து ரொம்ப ஆணித்தரமா நான் வந்து சொல்றேன். இது வந்து அரசியல்வாதிகள் தான் இதுக்கு முழுக்க காரணம். இது வந்து இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கையை ஒன்னெடுக்கணும். அது வந்து கூடங்குள அனுமதி உற்பத்திலையும் இப்ப ஆரம்பிக்க போகுது. அது ஆரம்பிச்சு உற்பத்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மின்சார உற்பத்தி ஓரளவுக்கு நம்ம வந்து தட்டுப்பாட்டை கொஞ்சம் குறைக்கலாம். நன்றி முரளி கிருஷ்ணமாச்சாரி. உங்களுடைய கருத்துக்களுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். விஜயன் அவருடைய கருத்தில் ஏதோ மாறுபட்டார் நினைக்கிறேன். ஐயா குமார் அவர்கள் சொன்னாங்க மின்சார சட்டம் 2003 வந்ததுனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க.
இந்த மின்சார சட்டத்தை இவர்களும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு வாக்களித்தவர்கள் தானே. மின்சார சட்டம் 2003 தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சியில் இருந்தபோது திமுக அந்த ஆட்சியில் இருந்தது, அதிமுக எதிர்க்கட்சியில் இருந்தது. ஆனால் அந்த சட்டம் கொண்டு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்டத்தை ஆதரித்து விட்டு சட்டசபையில் அமைச்சர் பேசும்போது கூட என்ன சொன்னான்னா, எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, மின்துறை ஒழுங்குமுறை ஆணையம் எங்களை கேட்காமலேயே கூட மின் கட்டணத்தை உயர்த்த முடியும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு தலையிட முடியாத அளவிற்கு அந்த மின்சார சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய சட்டத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை தானே எடுக்கணும். ஏன் ஆதரித்து வாக்களித்தாங்க? அந்த கேள்வியோடு சேர்த்து என்னுடைய கேள்வியில ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். மின்சார சட்டத்தை ஆதரிப்பதை பற்றி இன்றைக்கு பேச்சுவார்த்தை வந்திருக்கு. மின்சார சட்டத்தை எதிர்த்தோம் ஆதரித்தோம் என்று சொல்லுகின்ற இந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே மின்சார சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு மேற்கு வங்கமோ அன்றைக்கு கேரளாவிலோ இந்த மின்சார சட்டம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறது. மின்சார சட்டத்தில் பழைய நிலையிலேயே தொடர்ந்து இருப்பதற்கும் இந்த மின்சார சட்டம் வழிவகை செய்திருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், மின்சாரம் என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். இன்று மாநில அரசினுடைய அதிகாரத்தை முழுக்க முழுக்க மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது, அனைத்து மாநில அரசுகளுடைய ஒப்புதலோடு. இதுதான் மிக மோசமான நிலை. ஐயா முரளி ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னது போல அரசியல்வாதிகள் அதில் சரியான ஒரு முடிவு எடுக்கவில்லை என்பதும் இது ஒரு குறைபாடு. இதுக்கு எல்லாவற்றிற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது உலக வங்கியும் உலகமயமாக்கல் கொள்கையும் தான் இந்த மின்சாரத்தை இந்த அளவு சீரழித்திருக்கிறது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, இன்றைக்கு பாகிஸ்தானில் மிக மிக மோசமாக ஒரு பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது. அங்கே உற்பத்தி நிலையங்கள் இருக்கின்றன, உற்பத்தி பண்ண முடியும், ஆனால் மின்சார தட்டுப்பாடு இருக்கிறது. இது ஒரு வினோதமான நிலை. ஏனென்றால் இந்த மின்சாரத்தை வாங்க முடியாத நிலை இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கிறது. இதற்கு உலக வங்கி தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அங்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மின் உற்பத்தி நிலையங்களும் 94க்கு பிறகு உற்பத்தி நிலையங்கள் அனைத்துமே இன்றைக்கு பெட்ரோலியத்துறையை வைத்திருக்கக்கூடிய நிலையங்களாக இருக்கின்றன. ஆகவே அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்வதோ அதன் விலை வாங்குவதோ முடியாத காரியமாக இருக்கிறது. அதுபோன்ற நிலையை நோக்கித்தான் இன்றைக்கு இந்திய மின்சாரத்துறை நகர்ந்திருக்கிறது. ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் ரொம்ப சரியாக சொன்னார்கள். மான்டேக் சிங் அலுவாலியா வாரா சொல்லியிருக்கிறார், அவர் விலையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்ட கமிஷன் துணைத் தலைவர் கொள்முதல் விலை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அதை பற்றி எந்த ஒழுங்குமுறை ஆணையமும் அல்லது எந்த நிலையங்களும் பேசுவதில்லை. விலை என்பது கொள்முதல், இது மின்சாரம் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு பொருள். ஆக கொள்முதல் விலையை ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டும், அது ஒழுங்குபடுத்தப்படவில்லை. அதற்கான எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. இன்றைக்கு மத்திய அரசு கூட கொள்முதல் விலையை உயர்த்துவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய முதலாளிகள் அதை நடுவுக்கூடுவதற்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசினுடைய மிக மோசமான கொள்கை தான் இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் மின்சார தட்டுப்பாட்டுக்கு அடிப்படையான காரணம். குமார், நீங்க பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை முன்வைத்தீர்கள். 2003 வந்த மின்சார சட்டம் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்று சொன்னால் விஜயன் அந்த கருத்தில் மாறுபட்டார், நீங்களும் அதை ஆதரித்து வாக்களித்தீர்கள் என்று அந்த குற்றச்சாட்டோடு சேர்த்து என்னுடைய கேள்வி நினைத்துக் கொள்ளுங்கள். 2003 அந்த சட்டம் எங்களை பாதிக்கின்றது என்று சொன்னால் இதே சட்டத்தால் தானே கடந்த திமுக அரசும் பாதித்திருக்கும். ஆனால் அப்பொழுது மிகப்பெரிய அளவிலே மின்தடை எதிர்த்து மிகப்பெரிய அளவிலே போராடிய கட்சி தானே அதிமுக. அவர்களும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் வைத்துக் கொண்டுதானே அன்றைக்கு இருந்தார்கள். இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்தடையே இருக்காது என்று சொன்னது அரசியல் நோக்கத்திற்காகவா, வாக்குகளை பெறுவதற்காகவா? இல்லை, அதாவது மின்தடை இருக்கக்கூடாதுன்றது அரசாங்கத்தின் நோக்கம், அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் நோக்கம். ஆனால் மின்சாரன்றது இப்போ உடனடியாக நம்ம இப்போ அரிசி